ஹாய் ஃபாக்ஸ், வெல்கம் டு தி சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த டீப்பின் ப்ராஜெக்ட்ஸில் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் போட்டிருந்திருப்பேன். அதில் வந்து நிறைய பேர் புரியல அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ளஸ் இண்டிவிஜுவலாகவே கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால பார்ட் 2 அப்படிங்கிற மாதிரி நான் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த மாதிரி செக்டர் வைஸாக பிரிச்சிருப்பேன். ஸோ இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து இன்னுமே உங்களுக்கு வந்து ரொம்பவுமே வந்து ஈஸியாக புரியும். பட் அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் எய்த்தர், நிவிடியா எய்த்தர் பார்ட்னர்ஷிப் பற்றியும், டாப் ஏஐ டீப்பின் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா ஏஐ ஃபோக்கஸ் கிடையாது, டீப்பின்ல நிறைய ஏஐ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இது வந்து ஒரு டீப்பின் பார்ட் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அதில் மோஸ்ட்டாக என்ன கவர் பண்ணியிருப்பேன் அப்படின்னா, க்ளவுட் கம்ப்யூட்டிங்கும் ஜிபியும் பற்றி தான் கவர் பண்ணியிருப்பேன். ஏன்னா அதுதான் டீப்பினில் வந்து 90% வந்து டீப்பினில் வந்து இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு மேஜராக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான், இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதில் தான் வந்து நிறைய டவுட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்ப்யூட்டேஷனல் பவருக்கும் டீப்பின் அதாவது ஜிபியுக்கும் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஓகேங்களா, இன்டெப்த்தாக தெரியலனாலும் ஹை லெவலில் தெரிஞ்சிருச்சுனாவே உங்களுக்கு வந்து ரெண்டு பார்ட்டுமே உங்களுக்கு புரிஞ்சிடும். இதுதான் ஃபஸ்ட் பார்ட்லேயும் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஸோ இங்கே என்னென்னா, இங்கேயும் ஜிபியூ வருது இங்கேயும் ஜிபியூ வருது அப்படிங்கிற மேபி அதுலேயே கன்ஃபியூஸ் ஆகிருக்கலாம். கைஸ், கம்ப்யூட்டேஷனல் பவர் அப்படிங்கிறது இது எல்லாமே சேர்ந்தது தான் கம்ப்யூட்டேஷனல் பவர். ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து ஒரு சிஸ்டத்தை ரன் பண்ணுறேன், இந்த பர்டிகுலர் twitter.com வந்து நான் ரெண்டர் பண்ணி நான் வியூ பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எனக்கு ஸ்டோரேஜ் தேவைப்படுது. ஏன்னா க்ரோமை ஸ்டோர் பண்ணி இருக்கணும், ஏன்னா இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது வந்து க்ரோமை ரன் பண்ணுற அளவுக்கு, இந்த ப்ரௌசர் ரன் பண்ணுற அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி ரேம் வேணும், கரெக்டுங்களா? ப்ராசஸர் வேணும், அதுதான் இந்த சிபியூ. ரேம், ஜிபியூ அப்படின்னா இங்கே பார்க்கக்கூடிய இந்த சின்ன கிராஃபிக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, என்னோடய இமேஜ் கலர்ஃபுல், ஓகேங்களா, அதுக்கும் கூட எனக்கு ஜிபியூ தேவை. ஸோ இன்பில்ட்டாகவே வந்து ஒரு லேப்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்பில்ட்டாகவே வந்து 512 MBயோ இல்லை வந்து வெரி மினிமல் 125 MBயோ 128 MBயோ வந்து வச்சு அதுதான் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து ஜிபியூ வந்து அது கூடயே வந்துடும். ஆனால் ஜிபியூ வந்து ஏன் செப்பரேட்டாக போகுது அப்படின்னா, இப்போ நீங்கள் மொபைலில் வந்து ஹை குவாலிட்டி இமேஜஸில் லோடு ஆகாது. சில மொபைலில் பார்த்துருப்பீங்க, இப்போ ஐஃபோனில் எடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா 30-40 MBயில் இருக்கும். ஒன் ப்ளஸ் சாம்சங்கில் எடுத்திங்கன்னா 5 to 10 MB இருக்கும். இப்போ ஒன் ப்ளஸ் என்ன தான் வந்து நல்ல மொபைலாக இருந்தாலும் நீங்கள் ஐஃபோனோட ஃபோட்டோ டக்குன்னு எடுத்து நீங்கள் ஒன் ப்ளஸில் போட்டிங்க அப்படின்னா ஸ்லோவாக தான் ரெண்டர் ஆகி அந்த பிக்சலில் ரெண்டர் ஆகி காட்டுறதுக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு 3-5 செகண்ட்ஸ் ஆகும். நீங்கள் அதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அப்போது அந்த ஒன் ப்ளஸில் உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஜிபியூ வந்து யூஸ் ஆகலை, அதாவது உங்களுக்கு வந்து பத்தலை அப்படிங்கிறது அர்த்தம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள், ஓகேவா? ஸோ அந்த பர்டிகுலர் டைமில் ஒரு சிப்பு தனியாக போட்டு அந்த பர்டிகுலர் இதை வந்து ஃபாஸ்ட் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வந்து ஜிபியூ வந்து தனியாக வருது. அந்த மாதிரி காயின்ஸ் தான் வந்து ரெண்டா ஜிஹெச்எக்ஸ் ஏத்தி அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ கியூபிக் நான் வந்து ஏன் சொல்லியிருப்பேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கியூபிக் வந்து இண்டிவிஜுவல் யூசர்ஸ்ல இருந்து இது எல்லாமே எடுத்துக்கிறாங்க. அதாவது கம்ப்யூட்டேஷன் பவர் அப்படிங்கிறது இது எல்லாமே சேர்த்துனது தான். இப்போ நான் போய் கியூபிக்கு மைண்ட் பண்ணேன் அப்படின்னா என்னோட சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய சிபியூ, ரேம் அதெல்லாம் கன்வெர்ட் ஆகி தான் அவங்களுக்கு கம்ப்யூட்டேஷனல் பவராக போகுது. அந்த கம்ப்யூட்டேஷனல் பவர் தான் வந்து எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, ஏஐ டாஸ்க் ட்ரைனிங்காகவும் ஏஎன்என் லாங்குவேஜ் மாடலுக்காகவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதை ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கியூபிக் அப்படிங்கிறது பிட்காயின் மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ஸ், ஓகேவா? அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன், அதுவும் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். IO.net, ஆகாஷ், இன்னொரு ஏதோ ப்ராஜெக்ட் ரெண்டார் நினைக்கிறேன். எஸ், ரெண்டார், ஆகாஷ், IO.net கம்பேர் பண்ணி கியூபிக் கூட கம்பேர் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக இந்த மூணுமே வந்து மிகப்பெரிய ப்ராஜெக்ட் கைஸ். IO.net, ரெண்டார், ஆகாஷ், கியூபிக்குமே பெரிய ப்ராஜெக்ட். பட் அப்படி இருந்து இந்த மூணுமே வந்து கியூபிக்கு ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக ஒரு மீனிங் என்ன அப்படின்னா, நீங்கள் டைரெக்டாக வந்து எடுத்துக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, இப்போ ரெண்டார் அப்படின்னா ரெண்டார் வந்து ஜிபியூ மட்டுமே வந்து ரெண்டர் பண்ணி கொடுக்கக்கூடிய மூவி ரெண்டரிங் ஆகட்டும், மொபைல் ரெண்டரிங், கேம்ஸ் ரெண்டரிங், எந்த ஒரு ரெண்டரிங் வேணால் ஆகட்டும், அதுக்கு வந்து அவங்க வந்து ஜிபியூ வந்து சிப்பாவோ இல்லை க்ளவுடாவோ இல்லை நெட்வொர்க் மூலமாகவோ அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறதுனால அவங்க ஹியூஜ் பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கிறதுனால அவங்க ஒரு ஹியூஜ் ப்ராஜெக்டாக இருக்காங்க. பட் கியூபிக் கூட ஏன் அந்த மூணு கம்பைன் பண்ணதுன்னு சொன்னால், அந்த டெக்னாலஜி மட்டும் தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதாவது ஜிபியூவையும் சிபியூ பவரையும் கம்பைன் பண்ணி அதுதான் வந்து கம்ப்யூட்டேஷன் பவர் சொல்லுவாங்க. ஏன்னா ஜிபியூங்கிறது வந்து ரொம்ப ஹையாக தேவை கிடையாது கியூபிக்கு, ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜிபியூ, சிபியூ, ரேம் எல்லாம் சேர்த்துனா கம்ப்யூட்டேஷன் பவர். அந்த கம்ப்யூட்டேஷனல் பவரை தான் வந்து ஏஐயோட டாஸ்க் ட்ரைனிங்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் தனி வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்கே வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா, கியூபிக் வந்து யாருக்குமே விற்க போகிறது கிடையாது, அதை எடுத்து யாருக்கோ விற்கவோ மணி பார்க்கவோ பண்ண கிடையாது. அவங்களோட ஓன் ஏஐ ட்ரைனிங்காக யூஸ் பண்ணிக்கிறதுனால அவ்வளோ ஹியூஜாக தேவைப்படாது. பட்
இந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா IO.NET ஆகட்டும் எல்லாமே ஆகட்டும், அவங்க வந்து ஒருத்தங்களுக்கு செல் பண்ணுறாங்க, செல் பண்ணி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுவாங்க. பட் கியூபிக் வந்து அந்த மாதிரி இல்லை. அதனால தான் வந்து உங்களுக்கு அந்த ஒரு கிளிச் வந்து இருந்திருக்கும். ஓகேவா, உங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கும். ஸோ நான் வந்து டெக்னிக்கலாக சொல்கிறனுங்கிறதுக்காக நான் கியூபிக்கை வந்து இந்த 3 ப்ராஜெக்ட் கூட நான் கம்பைன் பண்ணேன். ஓகேவா, ஸோ அதுக்காக இந்த 3 ப்ராஜெக்ட் கம்பைன் பண்ண அளவுக்கு இது பெரிய நெட்வொர்க் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் இண்டிவிஜுவல் செக்டர்ஸ் அதாவது வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம், அப்போ தான் உங்களுக்கு வந்து காயின் புரியுங்கிறதுக்காக இதை பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு பர்டிகுலராக இண்டிவிஜுவலாக வந்து ஆகாஸ் என்ன பண்ணுறாங்க, GPU.NET, நோட் ஏஐ, ஆக்டாஸ்பேஸ், IO.NET, ஏத்தியர் இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணுன்னா பார்ட் 1 பாருங்கள். அதில் ஈச் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1 or 2 minutes நான் டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ வந்து இந்த செக்டாரை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பிளாக் செயின் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், அதை Web3யில் இருக்கக்கூடிய பிளாக் செயின். க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது, க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ Azure AWS வந்து Web2க்காக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. கரெக்டாக, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு இப்போ என்னோட எக்ஸலே இருக்குது, எக்ஸல் எங்கே ரன் ஆகுது, என்னோட லோக்கல் மிஷினில் ரன் ஆகிட்டு இருக்கு. கரெக்டாக, ஸோ இதே வந்து Web2வில் இப்போ X.com எங்கே ரன் ஆகிட்டு இருக்கு, நீங்கள் யூடியூப் எங்கே ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு Azure க்ளவுட்லேயோ, இது ஆஃபீஸாக வந்து இது யூடியூப் வந்து கூகுள்ங்கிறதுனால கூகுள் க்ளவுடில் தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். அப்போது அந்த பர்டிகுலர் திங்கு வந்து ஒரு சர்வரில் ரன் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் வந்து Web2க்கு வந்து Azure, AWS, கூகுள் க்ளவுட், நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஓகேவா, Web3க்கு வந்து ஃப்ளெக்ஸ் இருக்குது, ஆப்செக் இருக்குது. ஓகேவா, ஸோ அதுக்கு அடுத்தது வருவோம் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங். இதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக க்ளவுட் கம்ப்யூட்டிங்கு கீழே டிஸ்ட்ரிபியூட்டட் க்ளவுட் கம்ப்யூட்டிங். டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ என்னோட சிஸ்டத்தில் வந்து நான் என்னோட பர்சனலாக வந்து ஆப்பை ரன் பண்ணிக்க முடியும். கரெக்டுங்களா, ஸோ இதே வந்து ஒரு பர்டிகுலர் பெரிய டாஸ்க்கோ இல்லை பெரிய சாஃப்ட்வேரோ வந்து ஒரு 4-5 மிஷின் சேர்ந்து பண்ணால் எப்படி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கூகுள் அடிச்சிங்க அப்படின்னாவே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் அப்படின்னா ஒரு சர்வர் கூட நிறையா சர்வர் வந்து, சர்வர்னா வேணும் ஒரு லேப்டாப்பாக இருக்கலாம், ஒரு சிஸ்டமாக இருக்கலாம். கரெக்டாக, ஸோ அது வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இவங்க எல்லாமே சர்வர் கூட கனெக்ட் ஆகிருக்கிறதுனால ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். எல்லாருமே சேர்ந்து ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேரையோ இல்லை டாஸ்க்ஸையோ கம்ப்ளீட் பண்ணி, அதாவது ரன் பண்ணி இது பண்ணிக்க முடியும். ஆக்சுவலாக வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் மீனிங் எடுத்திங்கன்னாவே தெரியும், ஒரு ஒர்க்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு 4 பேத்துக்கு கொடுக்குறது அந்த நெட்வொர்க்கில் இருக்குது. இது வந்து ப்ரைவேட்டாகவும் இருக்கலாம், ஸோ பப்ளிக் ப்ரைவேட் எதாக வேணால் இருக்கலாம், அதான் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங். அதுவே வந்து க்ளவுடில் வச்சிங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டட் க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்டோரேஜ், சர்வர் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளவுடில் இருக்கும். அதனால் டிஸ்ட்ரிபியூட்டட் க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ GPU அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். தனியாக வந்து கிராஃபிக்ஸை வந்து ரெண்டர் பண்ணுறதுக்காக GPU தேவைப்படுது. அதுலேயே வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் GPU அப்படின்னா ஒரு பர்டிகுலர் நெட்வொர்க்காக சேர்ந்து GPU ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அது டிஸ்ட்ரிபியூட்டட் GPU. அவ்வளோதான். இப்போ வந்து NVIDIA வந்து சென்ட்ரலைஸ்டு GPU. கரெக்டுங்களா, அதே வந்து ஒரு பர்டிகுலர் 10 கம்பெனியோ 20 கம்பெனியோ சேர்ந்து ஒரு பர்டிகுலர் கேமிங்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டடாக அதாவது ஒரு GPU கொடுக்குறாங்க அப்படின்னா அது டிஸ்ட்ரிபியூட்டட். இல்லை ஒரு பர்டிகுலர் யூசர்ஸ், இப்போ என்னை மாதிரி இருக்கிற ஒரு நார்மல் மெம்பர் லேப்டாப் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம சிஸ்டத்தோடைய GPU கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் GPU. ஸோ அவ்வளோதான், ஒரு நெட்வொர்க்கில் எல்லோரும் சேர்ந்து கொடுக்குறது, அது ப்ரைவேட்டாக இருக்கலாம், பப்ளிக்காக இருக்கலாம். அவ்வளோதான் கைஸ். ஓகே, ஸோ அது இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு நான் வரேன். அதுக்கு முன்னாடி ஒரு Web3 கேம்ஸ் வந்து என்னெல்லாம் வந்து தேவை அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ப்ராஜெக்டை புரிஞ்சிங்கன்னா தான் இந்த இண்டிவிஜுவல் ப்ராஜெக்டை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஒரே ஒரு கேம் ப்ராஜெக்டை அதாவது க்ரியேட் பண்ணுறதுக்கு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வேணும். ஏன்னா Web3 கேமுங்கிறதுனால அதோட டேட்டாவில் ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் ஸ்டோர் பண்ணுவாங்க. அதேமாதிரி டீசென்ட்ரலைஸ்டு ஸ்டோரேஜ் தேவைப்படுது. ஏன்னா சென்ட்ரலைஸ்டு வச்சுட்டு இருந்தோம்னா கம்யூனிகேட் பண்ணுறது வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதான் க்ளவுட் கம்ப்யூட்டிங். இந்த கேமை வந்து எங்கே ரன் பண்ணுறது, நான் சொன்ன மாதிரி இந்த எக்ஸல் என்னோட லோக்கலில் ரன் ஆகிட்டு இருக்குது. கரெக்டுங்களா, அந்த மாதிரி கேம் ஆக்சுவலாக எங்கே ரன் ஆகும். இப்போ PUBG நீங்கள் மொபைலில் விளாண்டிங்கன்னா PUBG உங்கள் மொபைலில் ரன் ஆகிட்டு இருக்குது. இதே ஆன்லைன் கேம்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா க்ளவுடில் ரன் ஆகும், அதுதான் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் சொல்லுவாங்க. அந்த ரன் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து பிளாக் செயின் கூட டேட்டா கம்யூனிகேட் பண்ணி எடுக்கிறதாகட்டும், ஸ்டோர் பண்ணுறதாகட்டும், அது எல்லாமே API மூலமாக நடக்கும். CPU உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கேம் என்ஜின்ஸ், அதாவது இது கேம் என்ஜின்ஸ்க்கு கீழே தான் வந்து நிறைய டூல்ஸ் வரும். அதாவது யூனிட்டி இந்த மாதிரி டூல்ஸ்லாம் வரும். அந்த டூல் தான் என்ன பண்ணுறாங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு, அதாவது கிராஃபிக்ஸ் டீம் கூட கனெக்ட் பண்ணி அந்த கேமை ரெண்டர் பண்ணுறதுக்கு உண்டான பர்டிகுலர் திங்கு தான் வந்து கேம் என்ஜின் சொல்லுவாங்க. Web3 வேலட்ஸ் இது எல்லாமே வந்து ஃப்ரண்ட் எண்ட் சைடு. நீங்கள் வந்து நம்ம யூசர் ஆக்சுவலாக யூசர் ஒரு கேம் நடக்கும்போது கனெக்ட் வாலெட் தேவைப்படும், ப்ளே பண்ணுவோம், கிளிக் பண்ணுவோம், பட்டன் அமுத்துவோம். அது எல்லாமே வந்து UI, செக்யூரிட்டி, மார்க்கெட்டிங் இதில் வந்து அந்த அடுத்தடுத்த கான்செப்ட் வரும். ஓகேவா, ஸோ இந்த ஒரு பெரிய ஒரு கேம் தயாரிக்கணும் அப்படின்னா
உங்களுக்கு நோட்ஸ் வேணும். ஏன் அப்படின்னா அந்த பர்ட்டிகுலர் கேமை வந்து இன்ஸ்டால் பண்ணி ரெடியாக ப்ளே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறதுக்கு. அந்த மாதிரி பர்ட்டிகுலர் ஏபிஐஸ் நோட்ஸ் சிபியூ ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த பர்ட்டிகுலர் ப்ராஜெக்ட்ஸு ஆக்சுவலாக. ஸோ இது வந்து இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட்ஸே வந்து எதுக்காக கேட்டிங்கன்னா, இவங்களோட கிளைண்ட்ஸே வந்து கேமிங்காக தான் இருப்பாங்க. ஸோ இப்படி நீங்கள் நினச்சி பாருங்கள். இப்போ IO.NET ஆகட்டும், ஏத்திரா ஆகட்டும், கேமிங், GHX இவங்க எல்லாமே வந்து GPU, CPU இல்லை க்ளவுட் கம்ப்யூட்டிங், அதாவது நோட் சர்வர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது கேமிங்க்கு. கரெக்டாக பப்ஜி நம்பர் ஆஃப்ஸ் இருக்குது. வெப்3லும் நிறைய வந்துட்டுருக்கு. அப்போ அத்தனை பேருமே வந்து பார்ட்னர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நிறைய வந்து தேவைப்படும். கரெக்டுங்களா? நோடு. ஸோ அந்த பர்டிகுலர் திங்கில் இருக்கும்போது இந்த மாதிரி யார் வந்து க்ளவுடில் வந்து மார்க்கெட்டில் வந்து ரொம்ப லோ ஃபீ கொடுக்குறாங்க, சூப்பராக பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க கூட டைப் பண்ணி அவங்கள்ட்ட கொண்டு போய் வச்சு ரன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி வந்த ப்ராஜெக்ட்ஸ் அது அத்தனை ப்ராஜெக்ட்ஸுமே. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு கேம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட்ஸ்க்கு இத்தனை தேவைப்படுது அப்படின்னா, ஏஐ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ஸ் தனியாக இருக்குது. அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. அப்போது அதுக்கும் இங்கே தேவைப்படும். ஸோ இந்த எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே வந்து இதில் வந்து மோஸ்ட்லி நான் கேமிங்காக செக்டராக எடுத்துருக்கிறேன். சில ஆகாசு, IO.NET, ஏத்திரலாம் பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி கேம்ஸ், ஏஐக்குமே வந்து அவங்க வந்து GPU, CPUலாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, நோட்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்க போகும்போது அதனால தான் இவங்கள தனியாக வந்து கிரிப்டோவில் வந்து ஒரு தனி டோக்கன்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து இப்போதைக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பார்ட்டில் கவர் பண்ணாத சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டாஸ்பேஸ், ஆப்செக், IO.NET, டெஸ்ட்ரா நெட்வொர்க். ஓகேங்களா? இந்த 4 ப்ராஜெக்ட் நான் பற்றி சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டாஸ்பேஸ், இதுவுமே வந்து நல்ல ப்ராஜெக்ட். இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங். இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, GPU மட்டும் கிடையாது, ஆல்ரெடி VPN, டேட்டா ஸ்டோரேஜ், நெட்வொர்க் இதெல்லாம் மென்ஷன் பண்ணனால CPU கான்செப்ட்ஸ் வந்துடும். CPU வந்துச்சு அப்படின்னாவே க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஆகிடும். க்ளவுட் அப்படின்னாவே உங்களுக்கு என்ன வந்துடும், நம்பர் ஆஃப் திங்ஸ், அதாவது எல்லாமே ஸ்டோரேஜு, நெட்வொர்க்கிங்கு, VPNஸு, DNSஸு, நேமிங் ஸ்பேசஸ்ஸு, நேம் சர்வீசஸ் இதெல்லாம் இருக்குங்களா, அது நிறையா திங்ஸ் இருக்குது. GPU அதில் ரெண்டர் பண்ணுறது இருக்குது, ஃபைல் ஸ்டோரேஜஸ், இந்த மாதிரி எல்லாமே வந்து கம்ப்யூட்டிங்கில் வந்துடும். அதனால தான் க்ளவுட் கம்ப்யூட்டிங் வாங்க. ஸோ இவங்களே இங்கே வந்து யூஸ் பண்ணிப்பாங்க பவர் ஆஃப் CPU அண்ட் GPU ரிசோர்ஸ்னு சொல்லி. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங், க்ளவுட் கம்ப்யூட்டிங் ப்ளஸ் GPU கம்ப்யூட்டிங் சொல்லலாம். அதனால் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்கில் ஆக்டாஸ்பேஸ் வச்சுருப்பேன். ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா GPUக்கு வரும். ஸோ GPUன்னு வச்சு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மெயினாக வந்து ஆக்டாஸ்பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ இந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படிங்கும்போது ப்ரைவேட்டாக பப்ளிக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி வரும். இங்கே வந்து ப்ரைவேட்டாக வந்து பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா ஆக்டாஸ்பேஸுக்கு யார் அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்டோரேஜ் இதெல்லாம் வந்து அவங்க கூட ஜாயின் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்க வந்து இப்போ ப்ரைவேட்டாக வந்து சில கம்பெனி கொடுக்குறாங்க. உங்களுக்கு தெரியும் கொக்கோகோலாலாம் எந்த அளவுக்கு ப்ரைவேட்டான கம்பெனி அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டேட்டாலாம் வந்து வெளியில் போயிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி பப்ளிக்காக இல்லாமல் ப்ரைவேட்டாக இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் கம்ப்யூட்டிங் Web3 ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா கொக்கோகோலாக்கு வந்து இவங்க வந்து GPU ஏதோ சம்திங் ரெண்டர் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேவா? அந்த மாதிரி நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அதில் கொக்கோகோலா ரொம்ப தெரிஞ்சதுங்கிறனால உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து ஹியூஜ் ப்ராஜெக்ட், ஹியூஜ் பார்ட்னர்ஷிப்ஸ் அண்ட் ஹியூஜ் ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். அதான் ஆக்டாஸ்பேஸ். அடுத்தது ஓப்செக் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து OPSEC எக்கோசிஸ்டம்னு சொல்லலாம். இதில் இவங்க என்ன மெயினாக சொல்கிறாங்க அப்படின்னா டீசென்ட்ரலைஸ் சூப்பர் கம்ப்யூட்டர் சொல்கிறாங்க. சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற வேர்டை விட்டுருங்க. இது க்ளவுட் சொல்யூஷன், சூப்பர் கம்ப்யூட்டர், டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் இது எல்லாமே ஒன்று தான். அதாவது டிஸ்ட்ரிபியூட்டட் க்ளவுட் கம்ப்யூட்டிங் ப்ளஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் GPU இதெல்லாம் சேர்ந்துச்சுன்னா சூப்பர் கம்ப்யூட்டர் நம்ம சொல்லிக்கலாம். அதாவது ஒரு நெட்வொர்க்கில் வந்து நிறைய பேர் சேர்ந்து ஹை கம்ப்யூட்டேஷன் பவர் கிரியேட் பண்ணால் அது சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க பண்ணுற மெயின் ப்ராஜெக்டே வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வெப் ஹோஸ்டிங் இந்த மாதிரி தான். வெப் ஹோஸ்டிங் அப்படின்னா Web3 ப்ராஜெக்ட்டுங்கிறதுனால Web3 ப்ராஜெக்ட்ஸை வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெப் ஹோஸ்டிங் வித் டீசென்ட்ரலைஸ்ட் அண்ட் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் ஃபீச்சர் ஆஃப் ஒன் கிளிக் நோட் டிப்ளாய்மெண்ட். நோட் டிப்ளாய்மெண்ட் உங்களுக்கு சொன்னால Web3 ப்ராஜெக்ட்ஸை வந்து ஒன் கிளிக்கில் வந்து டிப்ளாய் பண்ணுற மாதிரிலாம் இவங்க வந்து கொண்டு போகிறாங்க. ஸோ இவங்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பியூர் க்ளவுட் கம்ப்யூட்டிங் கான்செப்ட். அதுதான் வந்து Azure or AWS மாதிரி சொல்லியிருப்பேன். Web3ல ஆல்ரெடி இருக்கிறவங்க வந்து ஃப்ளெக்ஸ், ஸோ ஆப்செக் வந்து இப்போ வந்திருக்காங்க. ஏஆர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா காமனாக Web3ன்னு இல்லாமல் Web3யோட நார்மல் க்ளவுடு பார்த்திங்க அப்படின்னா ஏஐ ரிலேட்டடான மாடலிங் டிப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து யூஸ் ஆகாது, அதாவது பத்தாது. அப்போ ஏஆர்ஸ் வந்து ஸ்பெஷலாக வந்து கைண்ட் ஆஃப் க்ளவுட் பட் ஃபுல்லி ஏஐ கம்ப்யூட் Web3 ஸ்டோரேஜ் ETC. அப்போ என்ன அர்த்தம்னா ஏஐக்காகவே கொண்டு வந்த ஒரு க்ளவுட் கம்ப்யூட்டிங் ப்ராஜெக்ட் தான் வந்து ஏஐஸ். ஸோ அதுதான் ஏஐஸ் பொறுத்த வரைக்கும். அதில் வந்து ஏன் அவங்க வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு ஓன் பிளாக் செயினுமே இருக்குது. அதனால் பிளாக் செயினுக்கும் க்ளவுட் கம்ப்யூட்டிங்குமே வந்து அவங்க போட்டிருக்கேன். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா IO.NET பொறுத்த வரைக்கும் ரெண்டருக்கு மேலே வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க பண்ணுறாங்க. சொலானா இவங்களாம் சேர்ந்து, ஃபைல் காயின் இவங்களாம் சேர்ந்து. ஏன்னா ரெண்டர் அப்படிங்கிறது GPU மட்டும்தான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்குது. பட் க்ளவுட் கான்செப்ட் ஆகாஷ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளவுடு, அந்த அளவுக்கு வந்து ரெண்டர் இல்லை அப்படிங்கிறதுனால ரெண்டாரு
ஃபைல் காயின், சொலானா இவங்க எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா IO.NET ப்ராஜெக்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. அது என்ன பண்ணுது அப்படின்னா GPU பவரையும் வந்து ரெண்டல் கொடுக்கலாம். க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் ரேம் ஆகட்டும், ஸ்டோரேஜ் ஆகட்டும், அதையும் ரெண்டல் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டத்துலேயும் உள்ளே வராங்க. அப்படியே என்ன அர்த்தம்னா, ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்னா என்ன சொன்னால், நெட்ஒர்க்கில் வந்து நிறைய பேர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நம்மளே மாதிரி நார்மல் பப்ளிக் யூசர்ஸ் போய் அந்த பர்டிகுலர் நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ணி நம்மளோட GPU ஷேர் பண்ணி IO.NET டோக்கனை வந்து ரிவார்டாக கூட எடுத்துக்க முடியும். ஸோ அதுதான் வந்து IO.NEட்டும் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும், நம்மளோட ஓன் கிளஸ்டர் கூட அங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ளவுடும் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பெட்டர், ஃபாஸ்ட் அண்ட் சீப்பர். ஸோ IO.NET க்ளவுடும் வந்துருக்குது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா Azure IO.NET வித்தியாசத்தையும் சொல்கிறாங்க. அப்படி என்ன அர்த்தம்னா, அதனால தான் இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் வச்சுருப்பேன். பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் தான் இந்த IO.NET வந்து ஃபாலோ ஆகிற மாதிரி வச்சுருப்பேன். ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஆகாஷ், GHX இது ரெண்டையும் சேர்ந்து பண்ணுற மாதிரி இருக்குது. டைரெக்டாக எடுத்துக்காதீங்க ப்ராஜெக்டை, அந்த பர்டிகுலர் டெக்னாலஜி தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ IO.NEட்டை பொறுத்த வரைக்கும் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கும் பண்ணுறாங்க. கம்ப்யூட்டிங் மீன்ஸ் டிப்ளாய்மெண்ட்டு, ஸ்டோரேஜ் எல்லாமே பண்ணுறாங்க. ப்ளஸ் GHX மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டட் GPUவும் வந்து நெட்ஒர்க்லேருந்து எடுத்து ரிவார்டாகவும் கொடுக்குறாங்க. அந்த GPU பவரை, அதாவது சிஸ்டத்துலேருந்து வாங்கின பவரை, சிஸ்டம்லேருந்து வாங்கின பவரை AI ட்ரைனிங்காகவும் கொடுக்குறாங்க. அதான் IO.NET. ஸோ GPU வந்து அதே நான் சொன்ன அந்த இதே தான். இங்கே GPU வந்து வி புட் யுவர் GPU டு ஒர்க். நம்மளோட GPU அவங்க எடுத்து அவங்களோட ஓன் AI ட்ரைனிங்காகட்டும், இல்லை ரெண்டர் பண்ணி ப்ராஃபிட் பார்க்குறதாகட்டும், இல்லை வெளியில் செல் பண்ணுறதாகட்டும் எல்லாமே பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட்ரா நெட்வொர்க்கும் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து க்ளவுட் சொல்யூஷன்ஸ் அப்படி சொல்லிட்டாங்க. இதெல்லாம் க்ளவுட் சொல்யூஷன், சூப்பர் கம்ப்யூட்டர், இது எல்லாமே ஒன்று தான். ஸோ இவங்க மோஸ்ட்லி என்ன பண்ணுறாங்க பார்த்திங்க அப்படின்னா டீசென்ட்ரலைஸ்டு வேலை வந்து டெஸ்ட்ரா GPU நெட்வொர்க், டெஸ்ட்ரா DNS, ஸோ இது எல்லாமே க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் வரது தான். வெப் ஹோஸ்டிங், டெஸ்ட்ரா பிளாக் செயின். ஸோ இவங்களுமே பிளாக் செயின் வச்சுருக்கிறதுனால இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, க்ளவுட் கம்ப்யூட்டிங், பிளாக் செயின், GPU இந்த மூணும் சேர்த்துனது தான் வந்து டெஸ்ட்ரா. ஸோ அந்த மாதிரி ஃபாலோ ஆகிறது தான் டெஸ்ட்ரா. ஓகேங்களா, அதாவது ஃப்ளெக்ஸு, ஓப்செக் மாதிரி தான் அதுவும் வந்து டெஸ்ட்ரா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லலாம், டிசிங்க் அப்படின்னு சொல்லலாம் அந்த பர்டிகுலர் காயின். பட் இது எக்ஸ்ட்ராவாக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வெப் ஹோஸ்டிங், NFT ஸ்டோரேஜ், இந்த மாதிரி DNS கேட்வே அப்படிலாம் பார்த்திங்க அப்படின்னா தனித்தனி ப்ராஜெக்டாக டீசென்ட்ரலைஸ்டாக கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. விச் மீன்ஸ் சென்ட்ரலைஸ்டாக எல்லாமே டீசென்ட்ரலைஸ்டாக பண்ணுறாங்க. அதுதான் சிங்க். அதான் இங்கேயே போட்டாங்க க்ளவுட் சொல்யூஷன், AI கம்ப்யூட்டிங்னா எகெயின் க்ளவுட் கம்ப்யூட்டிங் அந்த AI என்ன பண்ணுறாங்க அந்த மாதிரி. டெஸ்ட்ரா GPU நெட்வொர்க் இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த GPU வந்து ப்ரொவைட் பண்ணுறதாகட்டும், ரெண்ட் பண்ணுறதாகட்டும், யூஸர் கம்யூனிகேட் பண்ணுறது வந்து இந்த 3 இதுக்காக அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது எல்லாமே இந்த CPU GPU கான்செப்ட் இல்லாமல் ஒரு ப்ராஜெக்ட் டீப்பின்ல அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அதில் நான் மோஸ்ட்லி வந்து கேமிங்க்கு டச் பண்ணுற மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் தான் இதை எடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஏன்னா மற்ற காயின்ஸ்லாம் நீங்கள் ஒமிட் பண்ணிடலாம், ஏன்னா அந்த அளவுக்கு அது புல்லிஸாக கிடையாது. அதனால தான் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ஸையே நான் ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறேன். ஏர்டார் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோர் அப்படின்னு சொல்லி தார் நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி பண்ணனால இது ஏர்டார்னு வச்சாங்க. நேம் ஃப்யூச்சரில் மாற்றுறாங்களா இல்லை டோக்கனாமிக்ஸில் மாற்றுவாங்களா அப்படிங்கிற எனக்கு ஒரு சின்ன ஒரு கிளிச் இருக்குது. ஸோ மேபி மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இது ஒரு ஹியூஜ் ப்ராஜெக்ட்ஸ், ஹியூஜ் குவாலிட்டி ப்ராஜெக்ட்ஸ் சொல்லலாம். ஏன் அப்படின்னா உங்கள் இன்டர்நெட்டையே வந்து டீசென்ட்ரலைஸ்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ரவுட்டரே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களே ஓன் ரவுட்டர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது டீசென்ட்ரலைஸ்டு வேல செக்யூர்டாகவும் இருக்கும். Web3க்காகவே வந்து கொண்டு வராங்க. Web2, Web3 எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அதை டீசென்ட்ரலைஸ் ப்ரைவசி ப்ரோட்டோகால்னு சொல்லலாம். அனானிமஸ் ரவுட்டிங் எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இந்த ப்ராஜெக்ட் பற்றி நான் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணால் தனி வீடியோ கூட போடுறேன். பட் இந்த ப்ராஜெக்ட் பற்றி நான் ஆல்ரெடி வந்து $0.16 நான் கொடுத்தேன். ஸோ இது கண்டிப்பாக வந்து இப்போ டிப்பில் இருக்குது. இதை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க, ஆட்டோரையும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ ஆட்டாரை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னா ஓப்செக், ஃப்ளெக்ஸ், ஏஆர்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆக்டாஸ்பேஸ், இந்த மாதிரி டிசிங்க் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் கூடயும் GPU சேர்ந்து வர மாதிரி வருது. அதில் டிஸ்ட்ரிபியூட்டட் GPUவில் வந்து பார்த்தீங்கன்னா கோர் AI வராங்க. கோர் AI வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூசர்ஸ் வந்து இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒன்று நோட் பண்ணணும். GHX ப்ராஜெக்ட் புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா இதையும் புரிஞ்சிக்கலாம், மற்ற நிறைய ப்ராஜெக்ட்ஸையும் புரிஞ்சிக்கலாம். டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் அப்படின்னாவே உங்களுக்கு என்ன சொன்னால் ஒரு நெட்வொர்க்கில் நிறைய பேர் சேர்ந்துக்கிறது. இப்போ நம்மளை கேமர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு பர்டிகுலர் நோடு கூட கனெக்ட் பண்ணுறாங்க. அதுதான் கேமர் காயின் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இவங்க யூஸ் பண்ணக்கூடிய அத்தனை ரேமு, GPU, CPU பவர்லாம் எடுத்தால் கம்ப்யூட்டேஷன் பவர் உங்களுக்கு கிடச்சிரும். அதை அவங்க பிரிச்சுக்குவாங்க கம்ப்யூட்டேஷன் GPU பவர்னு சொல்லி. அதை வந்து AI ட்ரைனிங்காகட்டும், இல்லை இன்னொரு கேமிங் கம்பெனிக்காகட்டும், இல்லை ரெண்ட் பண்ணி கொடுக்குறதுக்காகட்டும் அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க GHX. இது வந்து பப்ளிக்காக பண்ணுறாங்க, அதுதான் வந்து கேமர் காயின். இதே ப்ரைவேட்டாக பண்ணுறது தான் வந்து கோர் AI. ஸோ அதனால தான் இது டிஸ்ட்ரிபியூட்டட் GPUவில் வருது. இது வந்து GHX பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்லேயும் டிஸ்ட்ரிபியூட்டட் GPUலேயும் வருது. ஓகேவா,
ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி டிஸ்ட்ரிபியூட்டர் ஜிபியூவில் மட்டும் தான் அவங்க பண்ணுறாங்க. இவங்க வந்து கம்ப்யூட்டிங்கில் வர கிடையாது. ஒன்லி ஃபார் ஜிபியூ, நாட் ஃபார் கம்ப்யூட்டிங். ஒன்லி ஜிபியூ வந்து ப்ரைவேட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஜிஹெச்எக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக்காக வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கம்ப்யூட்டிங்கும் பண்ணுறாங்க, ஜிபியும் பண்ணுறாங்க, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கேமிங் கூட கேமிங் கான்செப்ட்டுக்காக பண்ணுறாங்க. ஏன்னா அது கேமிங், அதில் வந்து நிறைய கேமிங்ஸ்லாம் இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளேயே நீங்கள் கேமில் விளையாண்டு உங்களோட ஜிபியூ ஷேர் பண்ணி ரிவார்ட்ஸ் பண்ண முடியும். பட் Code.ai அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் நம்மளை மாதிரி யூசர்ஸ் இல்லாமல் பெரிய பெரிய யூசர்ஸ். ஏன் அப்படின்னா யார் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து AWS க்ளவுடு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் ஒரு Code.ai கூட ஜாயின் பண்ணி இன்டகிரேட் பண்ணி கொலாபரேட் பண்ணி அவங்களோட அசூரோட ரிசோர்ஸை வந்து அசூர் பண்ண மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்கிறேன், ரொம்ப மிட் லெவலில் இருக்கக்கூடியவங்கள வந்து Code.ai கூட போய் கொடுத்து அவங்களோட ஓன் க்ளவுடு ஜிபியூ இருக்குது பார்த்தீங்களா, டிஸ்ட்ரிபியூட்டர் ஜிபியூ, அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டடாக வந்து மற்றவங்களுக்கு வந்து ரெண்ட் பண்ணுறதாகட்டும், இல்லை பர்டிகுலர் குரூப்புக்கு வந்து ரெண்டர் பண்ணி கொடுக்குறதாகட்டும், அது எல்லாமே வந்து யார் பண்ணுறாங்கன்னா Code.ai பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதை ரெண்ட் சர்வர்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஜிஹெச்எக்ஸ் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். அதே தான் GMRX பண்ணுறாங்க. பட் அது கூட ஆன் டாப் ஆஃப் தட் பிளாக் செயினும் வந்து அவங்களுக்கு வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா இப்போ ஜிஹெச்எக்ஸ் கூட நீங்கள் கேம் ப்ளே பண்ண போகும்போது ஏதோ ஒரு பாலிகான் செயினோ ஏதோ ஒரு செயின் கூட தான் பண்ணணும், அவங்களோட ஓன் பிளாக் செயின் கிடையாது. ஆனால் கேமர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூசர்ஸில் இருந்து ஜிபியூ பவரையும் எடுத்துக்கிறாங்க, அவங்கள்ட்ட ஓன் பிளாக் செயினும் இருக்குது. ஸோ இதனால் என்ன பண்ண முடியும்னா அவங்க ஓன் பிளாக் செயின் மேலேயே இன்னொரு கேமையும் வந்து லான்ச் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ யார் கூட டைப் பண்ணி அப்படின்னா இன்னொரு தேர்ட் பார்ட்டி க்ளவுட் கம்ப்யூட்டிங் கான்செப்ட். ஏன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங் வச்சா தான் கேமை இன்ஸ்டால் பண்ண முடியும். அது ஏதோ அது மட்டும் இவங்க பண்ணலை, அந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் கான்செப்ட் மட்டும் பண்ணலை. ஏத்தர் பார்த்தீங்க அப்படின்னா கேமுக்காகவும் ஏஐக்காகவும் ப்ரொவைட் பண்ணுறது. அந்த ப்ராஜெக்ட் வந்து டிவல் ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். எப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ் எப்படி க்ளவுடில் வந்து நீங்கள் எங்கேருந்து வேணாலும் உங்கள் படத்தை பார்த்துக்க முடியும், அந்த மாதிரி எங்கேருந்து வேணாலும் நீங்கள் மொபைல்லையோ டிவிலையோ லேப்டாப்லையோ உங்கள் கேமை விளையாண்டுக்க முடியும். அதுதான் ஏத்தரோட ப்ராஜெக்ட். அதுக்கு தேவையான ஜிபியூ பவரை வந்து அவங்களே வந்து எடுத்துக்கிறாங்க. அது எப்படின்னா அவங்க கூட பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய யூசர்ஸ்ட்டு இருந்து எடுத்துக்கிறாங்க. அது வந்து காமன் யூசர்ஸ் கிடையாது. அதே மாதிரி தான் அவங்க கூட கனெக்ட் பண்ணக்கூடியவங்க வந்து Code.ai மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ஸ் தான் கனெக்ட் பண்ணுவாங்க. அவ்வளோதான் கைஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஓவராலாக உங்களுக்கு வந்து கவர் பண்ணியிருப்பேன், உங்களுக்கு வந்து ஓவராலாக புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஆரஞ்சு இந்த எல்லோ கலர் ஹைலைட் எங்கெல்லாம் வந்து எந்த செக்டர்லாம் ஆகுதோ, இப்போ மேஜராக பார்த்தீங்கன்னா ஜிஎம்ஆர்எக்ஸ் வந்து ஆகுது, EOS 2 ஆகுது, ஜிஹெச்எக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கேட்டகரியில் ஆகுது, இந்த கேமிங் ஜிபியூ க்ளவுடுன்னு. ஏத்தர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 2 தான் ஆகும், ஜிபியூ ப்ளஸ் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கு. IO.netடும் பார்த்தீங்க அப்படின்னா கேமிங்லேயும் ஏத்தர் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜிஹெச்எக்ஸோட கேமர் பெருசு, கேமரோட ஏத்தரும் IO.net பெருசு. இந்த 4 பிக் ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் கேமிங் ப்ளஸ் டீப்பின் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து நான் வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு இதுலேயும் வந்து உங்களுக்கு எல்லாம் தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ அது இல்லாமல் ஆட்டோரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இது இல்லாமல் வேறு ஏதோ ப்ராஜெக்ட் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.